வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்விட்ட குருவே வாழ். தியானமே யோகம், யோகமே ஞானம். அன்பர்களே, கடமை ஈகை இது அறநெறியில் வரக்கூடிய ஒரு இரண்டாவது மூன்றாவது பாகம். கடமை ஈகை ஒருங்கிணைந்த பணி என்று ஒரு தலைப்பின் கீழே இதுவரை இந்த தத்துவத்தை விளக்கம் கொடுத்த உமாபதி ஐயா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். இப்போ இது இரண்டும் ஒருங்கிணைந்த பணி என்றால், இப்போ அறம் என்பதில் ஒழுக்கம் என்பதை ஒரு பகுதியாக பார்த்துக் கொள்ளலாம், கடமை ஈகை என்பதை ஒரு பகுதியாக பார்த்துக் கொள்ளலாம். ஏன் அப்படி பிரித்து பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒழுக்கம் என்பது செயல் அல்ல. ஒழுக்கம் என்பது ஒழுக்கமாக இருத்தல் என்பதுதான் ஒழுக்கம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்ற அந்த ஒரு இருப்பு நிலைதான் ஒழுக்கம். ஆக இந்த செயலை செய்யாமல் இருப்பது என்பது ஒழுக்கமாக இருக்கிறது. அடுத்து செயல்களை செய்வது என்று வரும்பொழுது அங்கு கடமை ஈகை இரண்டுமே செயலாக நாம் செய்ய வேண்டியதாக வருகிறது. இதில் நாம் இரண்டொழுக்க பண்பாட்டிலே துன்பப்படும் உயிர்களுக்கு என்னாலான உதவியை செய்வோம். இப்போ இதை ஈகையாக செய்வதா கடமையாக செய்வதா, அது நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்கிறது. அது கடமையாகவும் இருக்கும் அல்லது ஈகையாகவும் இருக்கும். சில இடத்தில் கடமையும் ஈகையும் ஒருங்கிணைந்து வரக்கூடியதாகவும் இருக்கும். இது ஒவ்வொரு செயலும் எந்த இடத்தில் செய்கிறோம், அதில் யார் தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அது அமைகிறது. ஐயா சொல்லும் போது ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, நோபல் ப்ரொஃபஷன் என்று அவங்க சொன்னாங்க. அதுல எதெல்லாம் சொல்றோம், ஆசிரியர் பணி, மருத்துவ பணி, இது ரெண்டையும் நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்லுகிறோம். இப்போ நோபல் ப்ரொஃபஷன்னா என்ன, ஏன் அதை நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்லுகிறோம் என்று அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? இது ரொம்ப சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய ஒரு பணி. ஏன் அதற்கு மட்டும் ஒரு மதிப்பு? எத்தனையோ பணிகள் இருக்கிறது அல்லவா, ஏன் அதற்கு மட்டும் ஒரு மதிப்பு என்று சிந்தித்து பார்த்தால், அது ஆசிரியர் பணியாக இருந்தாலும் மருத்துவ பணியாக இருந்தாலும் அதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், கடமையும் ஈகையும் ஒருங்கிணைந்து இருக்கிறது. இந்த கடமையும் ஈகையும் அதிகமாக ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய பணி இதுதான். அதனாலதான் அதை ஒரு நோபல் ப்ரொஃபஷன், ஒரு சமுதாயத்தில் மதிக்கத்தக்க பணி என்று வைத்திருக்கிறார். இப்போ இது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், அது ஈகையாக மட்டும் இருந்தது. எப்படி என்று சொன்னால், குருகுலம் என்று சொல்லும் பொழுது அதற்கு அவர்கள் சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்வது என்பது இருக்காது குருமார்கள். அதே போல கட்டணம் வாங்கி கொண்டு வைத்தியம் செய்வதும் இல்லாமல் இருந்தது ஒரு காலம். அப்படி இருக்கும் பொழுது அது வெறும் ஈகையாகவே இருந்தது. இப்பொழுது ஆசிரியர் பணியும் மருத்துவர் பணியும் அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை. இப்ப எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செய்யறோம். அப்ப இதுல என்னன்னா, சம்பளத்துக்காக வேலை செய்கிறோம்
என்ற ஒரு எண்ணத்தில் அவர் வேலை செய்தார் என்று சொன்னால் அங்கு கடமையோடு நின்றுவிடும், ஈகையாக இருக்காது. ஆனால் அப்படி ஒரு ஆசிரியரும் மருத்துவரும் இருக்கக்கூடாது என்பதுதான் சமுதாயம் சார்ந்த உண்மை. ஆனால் இப்பொழுது அது குறைந்து கொண்டே வருகிறது. அதனால அந்த மதிப்புக்கு உரிய அந்த 2 பணியும் இப்பொழுது மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் சில இடங்களில் மதிப்பே கெட்டுவிட்ட ஒரு சூழ்நிலைகளையும் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த அறநெறிகள் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவங்க அந்த ப்ரொஃபஷனுக்கு வர்றாங்க. இன்னைக்கு மருத்துவ பணின்னு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அத்தனை மாணவர்கள் போகிறார்கள். போறவங்க எல்லாத்தையும் கேட்டு பார்ப்போம், இது நோபல் ப்ரொஃபஷன், அதுக்காக வர்றீங்களா அப்படின்னா, வாக்கு அளவில் நாங்கள் சேவை செய்ய வருகிறோம் என்று சொல்கிறார்கள். சேவை செய்ய வருகிறோம் என்று சொன்னவர்கள் அத்தனை பேரும் அது டாக்டர் படிச்சு வந்த பிறகு அதில் எப்படியாவது நாம் எப்படி பெரிய வீடு கட்டுவது, பெரிய கார் வாங்குவது, இதற்காக அந்த நோயாளிகளுக்கு தேவையில்லாமல் எப்படி எல்லாம் அதற்கு உரிய மருத்துவத்தில் அதையெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது வேதனையாக. இப்போ இந்த இடத்துல இது கடமையாகவும் ஈகையாகவும் மாறியது எப்போ? இப்ப அங்க சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரீயா வேலை பார்க்குற அளவுக்கு முடியாது. ஏன் என்று சொன்னால் இப்ப அதை கற்றுக்கொள்வதற்கே அவர்கள் என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு செலவு பண்ணி தான் படிக்கிறாங்க. அப்ப அது ப்ரொஃபஷனா மாறி, அப்ப அந்த இடத்துல இது கடமையாகவும் இருக்கும், ஈகையாகவும் இருக்கும். இப்போ இதையே மருத்துவ தொழிலை கடமையும் ஈகையுமாக இருக்கக்கூடியது என்பதை கடமையும் பாவப்பதிவு என்ற கர்ம வினையாகவும் மாற்றக்கூடியதாகவும் மாற்றிக்கொள்ளலாம். இப்பொழுது சமீப காலத்தில் அப்படி மாறிக்கொண்டு வருவதை பார்க்கிறோம். சம்பளம் வாங்கிட்டு டாக்டர் தொழில் பண்றாங்க, ரைட்டு. ஃபீஸ் வாங்கிட்டு டாக்டர் தொழில் பண்றோம், ரைட். இப்போ தேவையில்லாத ஒரு ஆபரேஷன், அறுவை சிகிச்சை, அது பணத்துக்காக அறுவை சிகிச்சை செய்தால் அங்க என்ன ஆகிறது? அது கடமையாக மட்டும் எடுத்துக்கொள்ள முடியுமானா, கடமை ஈகை என்பதை ஈகையை அழித்து விட்டு அதில் கர்ம வினையாக போட்டுக்கொள்ள வேண்டும். இப்படிதான் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நோக்கம் இந்த இளைஞர்களிடம் நாம் எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை, ஒரு மன உணர்வை இந்த பெற்றோர்களும் விதைத்து விட்டார்கள், சமுதாயமும் விதைத்து விட்டது. அப்ப ஏன் அப்படி? அப்ப இந்த சமுதாயத்தில் அந்த உணர்வுங்கிறது, அறம்ங்கிறது குறைந்து போய் விட்டது என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. இப்படியெல்லாம் மாற்றங்கள் வரும்போதுதான் அந்த இயற்கை சீற்றம் என்ற வகையில் மனிதனுக்கு பல இடையூறுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு நோபல் ப்ரொஃபஷன் என்பது இப்படி இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆன்மீக சேவை என்ற ஆசிரியர் பணின்னு ஒன்று இருக்கிறது. அது அகாடமிக் ஆசிரியர் பணி. இந்த ஆன்மீகத்தில் ஆசிரியர் பணின்னு ஒன்று இருக்கிறது. இது எப்படி என்று சொன்னால், அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இங்கு அருள்நிதியராகவோ ஆசிரியராகவோ பேராசிரியராகவோ வந்து சேவை செய்ய விருப்பப்படுபவர்கள், மகரிஷி என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களது கடமை என்பதை தனியாக அதை முடித்துக் கொண்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் பகுதியாக இங்கு வந்து இதை சேவையாக ஈகையாக மட்டும் செய்யுங்கள், தொண்டாக மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அதனாலதான் இதுல மகரிஷி இருந்த காலத்திலேயே முழு நேரமாக நான் இங்கு வந்து விடுகிறேன் என்று சொன்னதை யாரையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், கடமையெல்லாம் முடிந்தவர்கள், எல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க, சாமி நான் வந்து ஆலியார்ல இருந்து சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு அந்த காலத்துல அப்படிலாம் இருந்தாங்க. சிவஞானம் ஐயா, இருசு ஐயா, இவர்கள் எல்லாம் வருடக்கணக்கில் மகரிஷி கூடயே இருந்தவர். அவர்களெல்லாம் என்னன்னா கடமையெல்லாம் முடித்து விட்டு இங்கு வந்து சேவையில் இருந்தார்கள். அதை அலோவ் பண்ணார் சாமி. ஆனால்
அந்த கடமையெல்லாம் முடிக்காமல் கல்யாணம் பண்ணாமையே நான் இங்க வந்து முழுமையாக இருந்து கொள்கிறேன் என்று யாரையும் மகரிஷி அக்செப்ட் பண்ணவில்லை. அக்செப்ட் பண்ணவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த ஆன்மீகம் என்ற அந்த ஆசிரியர் பணி முழுமையாக தொண்டு ஈகையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக. இப்போ இதை ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது இங்க வேண்டாம். அப்படி யாரையும் அலோவ் பண்ணல. அப்படி பண்ணல. இப்பொழுதெல்லாம் அதை அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். வேதாத்திரி தத்துவத்தை நான் உலகத்துக்கு எடுத்து செல்ல போகிறேன் என்று அதையே தொழிலாக வைத்துக் கொண்டு அதில் வருமானம் பார்க்கக்கூடியதற்கு வருகிறார்கள். இது மகரிஷி அவர்கள் அப்படி சொல்லவில்லை. அப்ப என்ன ஆகிவிடும்? அது அது சேவையாக மாறாது, அது தொண்டாக மாறாது. அது என்னவா மாறும்? கடமையாக மாறும். கடமையாக மாறும். அப்ப அந்த கடமை என்ற அடிப்படையில் அங்கே அதை சொல்லும் பொழுது அது அந்த ஆன்மீகம் என்பது முழுமை பெறாது. ஏனென்று சொன்னால் இப்போ அதை சொல்பவர் நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சொல்ல வேண்டியிருக்குமே, அங்கு சில இடிபாடுகள் வரும். ஆக மகரிஷி அவர்கள் இந்த காலத்திலே ஆன்மீக தொண்டு ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வைத்தார். ஆனால் இது ஒரு காலத்தில் முழுமையாக தொண்டாக இருந்தது. அப்ப என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க சன்னியாசியாக வந்து விட்டார். இன்னைக்கு ராமகிருஷ்ண மடம், இது போல சிவானந்த மடம், இது மாதிரி இதுகள் எல்லாம் முழுமையாக அவங்க சன்னியாசியாக வந்து விட்டார். மகரிஷி அவர்கள் அப்படி எதையும் அவர் ஏற்படுத்தவில்லை. அதை அவர் ஊக்குவிக்கவும் இல்லை. அப்ப அவர் என்ன பண்றாரு? கடமை செய்து கொண்டு இங்கு ஈகை அதன் பிறகு உங்களது நேரத்திற்கு தகுந்தார் போல காலத்துக்கு தகுந்தார் போல செய்து கொள்ளுங்கள். அப்ப கடமையும் ஈகையும் ஒருங்கிணைந்து செய்யுங்கள் என்றுதான் சொன்னார். அப்ப இதை முழுமையாக இதையே நான் வந்து ப்ரொஃபஷனா எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கொள்வதை அங்கு அவர் சொல்லவில்லை. சரி, இப்போ கடமை என்பது நாம் என்னன்னா எங்கிருந்தாவது ஏதாவது பெற்றிருக்கிறோம் அல்லவா, அதை திருப்பி செலுத்துவதுதான் கடமை. ஈகை அப்படின்னு சொன்னோம்னா நாம் எங்கிருந்தோ பெற்றிருக்கிறோம், எப்படியோ பெற்றிருக்கிறோம், அதை எங்கோ ஒரு பக்கம் திருப்பி கொடுக்கிறோம். எதற்காக? அது கர்ம வினையாக வைத்திருக்கிறோமே, அதை திருப்பி கொடுப்பதுதான் கடமை என்பது. நாம் என்னவெல்லாம் சமுதாயத்திடமிருந்து பெற்றோமோ அதையெல்லாம் திருப்பி கொடுப்பது என்பதுதான் இங்கு கடமையாக இருக்கிறது. அப்ப யாரிடமிருந்து பொதுவாக இந்த கடமை என்பது யாருக்கு செய்ய வேண்டியது பொதுவாக இருக்கிறது என்று பார்த்தால், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் செய்வது ஒரு பகுதியாக வைத்துக் கொள்வோம். இன்னொன்று சமுதாயத்துக்கு செய்வது என்று. இந்த சமுதாயம் என்று வரும்பொழுது அங்கு என்ன வருகிறதுனா சுற்றம், ஊர், உலகம் என்று வந்துவிடும். இப்ப கடமையை மகரிஷி அவர்கள் 5ஆக பிரிக்கிறார் அல்லவா? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அப்படின்னு பிரிக்கிறார். இப்ப தான் குடும்பம், இப்ப தான்கிறது தன்னுடைய கடமையை செய்து கொள்கிறார். குடும்பம் என்று வரும் பொழுது அங்கு பெற்றோர்கள், குழந்தைகள், இந்த ரெண்டும் வரும். இதை அவர்களிடமிருந்து பெற்றோம் நாம் திருப்பி செலுத்த வேண்டும். இப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் பொருள் ஈட்டும் வரை அவர்களுக்கு செய்வது கடமை. கடமை. அப்ப பெற்றோர்களிடமிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப பெற்றோர்கள் வயதான காலத்தில் பெற்றோர்களுக்கு நாம் 25 வயது வரை பெற்றோமே, அவை திருப்பி செலுத்த வேண்டியது கடமை. இப்ப வாங்கினதை கொடுக்கறது தான் கடமை. ஆனால் இப்பொழுது அதையே கொடுக்க மறுக்கிறார்கள், கொடுக்காமல் இருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்லப்படவில்லை? இந்த கடமை என்றால் என்ன? கடமையில் இது இந்த சமுதாய கடமை என்பதை விட இந்த பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது அல்லவா, அது மிக 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 அவசியம். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாய கடமையிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகளை விட இந்த பெற்றோர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடியதில் வரக்கூடிய பாதிப்பு என்பது மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சமுதாயத்திலிருந்து பெற்றோம், அது திருப்பி செலுத்தப்படவில்லை என்று சொன்னால் அது என்னவாக மாறும் என்று சொன்னால் அது கர்ம வினையாக மாறி அது நமது கர்மயத்தில் இருந்து கொள்ளும், அது விளைவாக வந்துவிடும், அல்லது சங்கீத கர்மமாக குழந்தைகளுக்கு சென்று.
இதுல பாருங்க, கடமை என்பது திருப்பி செலுத்தாமல் இருக்கும் பொழுது அது கர்மவினையாக மாறிவிடுகிறது. இதையும் புரிஞ்சுக்கணும். இந்த கடமையில இது மாதிரி யாரும் திங்க் பண்றது இல்லை. இதை 2 விதமாக திங்க் பண்ணணும். சமுதாயத்திலிருந்து பெற்றோம், பெற்றதை எந்த அளவுக்கு திருப்பி கொடுத்தோம்? நாம் பெற்றது அதிகம், திருப்பி கொடுத்தது கம்மி அப்படின்னு சொன்னா மீதி எல்லாம் கர்மவினையாக மாறிவிடும். சில பேர் சமுதாயத்திடமிருந்து பெற்றது கம்மியாக இருக்கும், சமுதாயத்துக்கு கொடுப்பது அதிகமாக இருக்கும். அப்ப அந்த அதிகமாக கொடுப்பது என்னவாக மாறும்? அது ஈகை என்ற அடிப்படையில் மாறி, புண்ணியம் என்ற அடிப்படையில் மாறி, அது பாவத்தை கழிக்க, கர்மவினையை கழிக்கக்கூடியதாகவும் மாறும். அப்ப இந்த கர்மவினை கடமையில் கூட ஈகை செய்யலாம் என்றும் இருக்கிறது. கடமையில் கூட ஈகை செய்யலாம். நான் எதுக்கு செய்யணும்? நிறைய பேர் இருக்காங்க, டைம் முடிஞ்சு போச்சு, நான் எந்திரிச்சு போயிடுவேன், ஒரு அவசரமான வேலை இருக்குப்பா, ஐயோ மேனேஜர் நீ உன் தலையெழுத்து, நீ பாட்டுக்கு கிடையாது அப்படின்னு எந்திரிச்சு போறவங்க இருக்காங்க. அப்ப இப்போ இதில் ஏன் அதை செய்ய முடியாது? நான் இந்த ராமராஜ் காட்டன்ல அந்த ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் ஒரு பயிற்சி ஒரு 1400 பேருக்கு பேட்சா கொடுக்கும். ஒரு 15-20 பேட்ச் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது அங்க பாக்குறேன், ஒரு பேட்சுக்கு ஒரு 70 பேர் வருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ரோல உட்காந்து நான் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டேன். முன்னாடி ரோல பார்த்தோம்னா ஒரு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கு. பக்கத்துல 55 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய லேடிஸ் இருக்காங்க. 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க. ஒரே டிபார்ட்மெண்ட். இப்போ ஒரே டிபார்ட்மெண்ட்னா என்ன பண்ண வேண்டி இருக்கிறது? இப்போ ஒரு நாளைக்கு இத்தனை துணி இப்படி தைக்கணும், அப்படி இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு இருக்கு. அது டார்கெட் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு வேலைன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை பண்ணணும், ஒரு 50 பீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த பொண்ணு இந்த 50 பீஸை நீ எப்பமா முடிப்ப? கொஞ்சம் அட்வான்ஸா முடிச்சிருவோம். இந்த வயசானமா அவங்க செய்யறதுக்கு லேட் ஆகும். சரி, அவங்க நீ 50 முடிச்சிட்டப்ப அவங்க 45 தான் முடிச்சிருக்காங்க, இல்ல 42 தான் முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ அதுல ஒரு ஆளுக்கு நீங்க 2 பேரும் அதுல 2 பீஸ் எடுத்து அவர்களுக்காக ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். கேட்கும்போது அவங்கவுங்க செய்யறதுக்கு அவங்கவுங்களுக்கு சம்பளம் வருது. இந்த அவங்களோட 5 நான் செய்யும் போது அவங்க சம்பளத்துல இருந்து எனக்கு சம்பளம் எடுத்து கொடுத்துருவாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டது. ஆமா, அவங்க சம்பளத்துல இருந்து இவங்க எடுத்து கொடுக்க மாட்டாங்கம்மா. இந்த கணக்கு, இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கணக்கு ஒரே கணக்கு. ஆனால் கடவுளிடம் இருந்து ஒரு கணக்கு வருகிறது தெரியுமா? அந்த கணக்கு அடிப்படையிலே நீ அதை செய்து கொடுக்கும் பொழுது மேலிருந்து வர்ற கணக்குல உன்னுடைய கர்மவினை என்ற பாவப்பதிவு ஒன்று அளிக்கப்படும். அது ஈகையாக மாறுமா உனக்கு? அதனால அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, ஆனால் உனக்கு ஈகையாக அது என்ன கிரெடிட் ஆகும் இப்படின்னு ஒரு தடவை நான் அங்க பாடம் நடத்தி விட்டேன். பாடம் நடத்திட்டு இது போல ஒவ்வொரு பேட்ச்லயும் இது மாதிரி நடத்திட்டு வந்தேன். ஒரு நாள் அந்த ஹெச்ஆர் மேனேஜர் ஒரு லேடி, அவங்க நான் மேல போறத பார்த்துட்டாங்க. அந்த கிளாஸ் முடிய போகும்போது அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, ஹெச்ஆர் மேனேஜர் உங்களை போகும்போது பார்த்துட்டு போக சொன்னாங்க. அப்ப போய் பார்க்க போறேன். அவங்க சொல்றாங்க, சார் நீங்க இது மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பீங்க போல் இருக்கு அப்படின்னாங்க. ஆமாமா கொடுத்தேன். அங்க 2 முக்கியமான 2 ஸ்பீச், ஒண்ணு இன்னொன்னு கடன் வாங்காமல் எப்படி வாழ்வதுங்கிற 2 ஸ்பீச் நான் முக்கியமா கொடுத்தேன். அவங்க சொல்றாங்க, சார் நீங்க இந்த ஸ்பீச் கொடுத்ததுக்கு பின்னாடி நான் உள்ள பாக்குறேன், அந்த வயசானவங்க அவங்க கொஞ்சம் மெதுவா வேலை செய்யும் போது இந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் முடிச்ச பிறகு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற டெண்டன்சிய நான் அங்க கவனிக்கிறேன். அவங்க ஹெச்ஆர் மேனேஜர், அதை நான் கவனிக்கிறேன் சார். இப்போ உங்களுடைய கிளாஸ் இவங்களுக்குள்ள மனதுக்குள்ளாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் கடன் வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு பாதி குறைத்திருக்கிறார்கள். அவங்க அது இல்லாம வாழ்வதற்கு பழகி கொண்டார் என்று சொன்னார். அப்ப இதை பார்க்கும் பொழுது இதை நாம் ஒரு சாதாரண ஒரு இடத்துல கொடுத்துட்டோம். இது எல்லா அலுவலகங்களையும் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும், இது கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனா எல்லாரும் என்ன பண்றோம், என்னுடையது, என்னுடைய வேலை, என்னுடையதுக்கு அப்படிதான் இருக்கிறோமே தவிர
அந்த கடமைங்கிறத ஏதோ நான் வாங்குற சம்பளத்துக்காக கொடுத்து கடமைக்குள்ளாக ஈகை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. கடமைக்குள்ளாக ஈகை இருக்கிறது, கடமையில் தவறினோம் என்றால் கர்மவினையும் இருக்கிறது, ரெண்டையும் பார்த்துக்கணும். ஆனால் இந்த பெற்றோர்களுக்கு செய்யாமல் இருக்கிறார்கள் அல்லவா, இது என்னவாக மாறும்? கர்மவினையாக மாறுமா என்று கேட்டால், கர்மவினையிலேயே பாவப்பதிவு என்று ஒன்று இருக்கிறது, சாபப்பதிவு என்று ஒன்று இருக்கிறது. அது பெற்றோர்களிடம் அப்படி இருந்தால் அது சாபப்பதிவாக மாறும். ரொம்ப கொடுமையானது. அதனால பெற்றோர்கள் அப்படிங்கிறதுல மட்டும் இந்த கடமை எல்லாம் நீ அனுபவிச்சிருப்ப, ஆனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்றது இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு கூட போடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கைவிட்டு விடுகிற ஒரு தன்மை இப்பொழுதெல்லாம் அதிகமாக இருந்து கொண்டிருப்பது. அப்படி இல்லை என்று சொன்னாலும் அவர்களை இங்க வீட்டிலே வைத்துக்கொண்டு ஒரு வேலைக்காரர்களாக, அவர்கள் வேலை செய்வதற்கு சாப்பாடு போடுவதாக என்ற அடிப்படையில் போடுகிறதையும் பார்க்கிறோம். அவர்கள் வேற வீட்டுல போய் வேலை செஞ்சா கூட இதை விட நல்ல சாப்பாடுகள், அப்படி கேவலமாக இது செய்யக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் உங்களை எல்லாம் சின்ன வயதில் அப்படியா அவர்கள் வளர்த்தார்கள்? உங்களை ஒரு வேலை செய்ய விடாம உங்களை படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு பணிவர் காப்பி போட்டு கொடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பண்ணாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் சின்ன வயசுல நாங்க வேலை செய்வோம் வீட்டுல, இன்னைக்கெல்லாம் எதுவுமே செய்யாமல் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாளைக்கு அவர்களை வேலை செய்வதற்காக சோறு போடுவது என்பது அந்த நிலைக்கு வைத்து விடாதீர்கள். அந்த கடமை என்பதில் அது இந்த பெற்றோர்கள் என்ற இடத்தில் அது சாப பதிவாக மாறும் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆக இப்போ அந்த பெற்றோர் அப்படிங்கிறது அடுத்து வரும்போது சுற்றம், ஊர், உலகம், ஏன்னா எல்லா இடத்துல இருந்து நம்ம பெற்றிருக்கிறோம், பெற்றதை திருப்பி செலுத்தியாக வேண்டும். இது கடமை. இந்த கடமை என்பதை யாரும் இந்த சமுதாயத்தில் சொல்வது, எல்லாருமே சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறோம் இப்படிதான் சொல்றாங்களே தவிர, நான் சமுதாயத்திலிருந்து பெற்றதற்கு, சமுதாயத்தின் உழைப்பை பெற்றதற்கு என்னுடைய உழைப்பை கொடுக்கிறேன் என்று கொடுப்பதில்லை. அதனாலதான் மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க, சமுதாயத்தினுடைய உழைப்பை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே என் உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன். ஏன் சொல்றாரு அப்படின்னா, இப்போ நம்ம பெற்றோர்கள் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம், சொத்து நிறைய வச்சிருக்காங்க. நான் எதுவுமே சமுதாயத்துக்கு கொடுக்காமல், உழைப்பையே கொடுக்காமல், நான் அதை வைத்துக் கொண்டு நான் சௌகரியமாக வாழ்கிறேன். சௌகரியமாக எப்படி வாழ்கிறாய்? சமுதாயத்தினுடைய உழைப்பை நான் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப சமுதாயத்தின உழைப்பெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க. ஏன்? எனக்கு மாசம் 5 லட்ச ரூபாய் வாடகை வர்ற மாதிரி எங்க அப்பா பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, அப்ப சமுதாயத்தின உழைப்பை நீ சாப்பிட்டுட்டு இருப்ப. இப்போ நீ எடுத்துக்கொண்டாயே, அதற்கு எப்ப திருப்பி செலுத்த போற? ஒன்னு உடலாலும் அறிவாலும் திருப்பி செலுத்தல. இப்படியே சென்று கொண்டிருந்தால் அவர்களுடைய தலைமுறையில் என்ன ஆகும்? இயற்கை என்ன பண்ணும்? உங்களுடைய உடல் உழைப்பும் அறிவின் திறனும் நீங்க என்ன பண்ண திருப்பி கொடுக்காமல் வைத்திருக்கிறீர்கள். என்ன ஒரு அவங்களுடைய தலைமுறையில் உடல் அறிவு என்பது இயக்கமற்ற ஒரு 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 சந்ததி அங்க உருவாகக்கூடிய நிலைக்கு வந்து, நிறைய இடத்துல இப்படி உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல பாருங்க, அதனுடைய 2வது சந்ததி படிக்கவே படிக்காது, இல்லாட்டி கை கால் வேலை செய்யாம ஊனமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கக்கூடியதை பார்க்கிறோம். அல்லது அவர்கள் இளம் வயதிலேயே அவர்கள் உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதை பார்க்கிறோம். இது எல்லாமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை உணர்ந்து கொள்ளவில்லை, சமுதாயத்துக்கு உணர்த்தப்படவில்லை. அப்ப கடமை என்பது அப்படி இருக்கிறது. அப்ப கடமை அது செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்று ஒரு வார்த்தையை உமாபதி ஐயா அவர்கள் சொன்னார்கள். கடமை என்பது செய்ய வேண்டிய நிர்பந்தம். ஈகை என்பது ஆப்ஷனல். ஈகை என்பது ஆப்ஷனல், ஆனால் இது நிர்பந்தம் என்று சொன்னார். ஆப்ஷனல் சொன்னா நீ செய்யலைன்னா உனக்கு கர்ம வினை கழியாது, துன்பமாக வரும். துன்பத்தை அனுபவித்து கழித்துக்கொள். இட் இஸ் யுவர் சாய்ஸ். எது? ஈகை என்பது யுவர் சாய்ஸ். நான் ஈகை செய்யவில்லை, நான் பாவப்பதிவுகளை எல்லாம் அளிக்கவில்லை, நான் என்ன பண்ணுகிறேன்? நான் நோயை ஏற்றுக்கொள்கிறேன், துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன், துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அனுபவித்துக் கொள்கிறேன். இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஆனால் கடமை என்பது நிர்பந்தம். கடமை என்பது நிர்பந்தம். ஏன்? அது நேருக்கு நேராக நீ அனுபவித்தது. இது பிராரப்தம், முழுக்க முழுக்க பிராரப்தம். ஆனா கர்ம வினையில சஞ்சிதமும் இருக்கும், பிராரப்தமும் இருக்கும்.
இது முழுக்க 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 பிராரப்தமாக இருக்கிறது. அதனால இது நிர்பந்தமாக இருக்கிறது. இப்போ எதிர்பார்ப்போடு ஈகை செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். எதிர்பார்ப்போடு ஈகை செய்தால் அது ஈகையே இல்லை. ஈகை இல்லை. அப்ப என்ன அவர் அதுக்கு ஒண்ணு எதிர்பார்க்கிறார். அப்ப கொடுக்கல் வாங்கல் அப்ப கடமையாக மாறி விடுகிறது அல்லவா? அது ஈகையாக இல்லை. அப்ப ஈகை என்பது ஈகையாக இருக்க வேண்டும். இது இந்த சாப்டர்ல நிறைய எது உண்மையான ஈகை என்பதை ஏற்கனவே நம்ம ஒரு சாப்டர்ல பார்த்திருக்கோம். அப்ப ஈகை என்பது ஈகையாக இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மகர்ஷியினுடைய அந்த தேவைகள் 3, காப்புகள் 3 இதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். ஆக இந்த கடமை ஈகை என்பது ஒரு ஒருங்கிணைந்த பணி என்று சொன்னால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒரு தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது. கடமைக்குள்ளாக ஈகையும் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப கடமையிலிருந்தும் தவறக்கூடாது. அதன் பிறகு ஈகை. அப்ப கடமை தனியாக இருக்க வேண்டும், ஈகை தனியாக இருக்க வேண்டும். இரண்டும் நமது வாழ்விலே ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் இன்றெல்லாம் எல்லாமே சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடியதாக மாறிவிடும். அப்படி இருக்கிறதுனால அப்ப ஈகை என்பது அதை தாண்டி நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சில பேர் என்ன செய்யறாங்க, இப்போ மன்றத்திலேயே முழு டைம் வேலை செய்யறாங்க. இப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் நாங்கள் ஈகை செய்கிறோம். அது எப்படி? அங்க சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்யலாம். அது பணி, அது கடமை, அது கடமை. அப்ப அந்த கடமை அதுல அந்த கடமையிலும் நீங்கள் ஈகையாக அதை என்னன்னா செய்தால், அது ஈடுபாடோடு செய்தால் அதில் ஓரளவுக்கு ஈகையும் இணைந்து வரக்கூடிய அளவுக்கு செய்ய முடியும். அப்ப அந்த அடிப்படையில் தான் இருக்கிறதே தவிர இதை ஆன்மீகம் என்பதை ஒரு ப்ரொஃபஷனாக இன்று மாற்றி விட்டார்கள். நிறைய பேர் நீங்க என்னங்க வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய தொழில் என்னங்க? நான் கோயில் வச்சிருக்கேங்க அப்படின்னு ஒருத்தர். கோயில் வச்சிருக்கிறது தொழிலா? அப்படியெல்லாம் இன்று ஆகிக்கொண்ட ஒரு காலமாக இருக்குது. அப்ப அப்படி சொல்லக்கூடாது. கோயில்ல பணிபுரிகிறேன் என்று சொல்லுங்கள். அப்ப சம்பளம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை, நான் கோயிலே நான் சொந்தமா வச்சிருக்கிறேன், அதுல வர வருமானத்தை வச்சுதான் நான் வாழ்க்கை நடத்துகிறேன். இப்போ ஆன்மீகத்தையே தொழிலாக மாற்றி விடக்கூடிய சமுதாயம் மாற்றி. அப்ப இட் இஸ் நாட் எ ப்ரொஃபஷன், இட் இஸ் எ சர்வீஸ். அப்ப அது தொண்டு, ஈகை என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. அதை தொழிலாகவோ ப்ரொஃபஷனாகவோ மாற்றி விடாமல் இருக்க வேண்டும். இதில் மகர்ஷி அவர்கள் தெளிவாக அதை கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். அதை இதை அவரவர்கள் கடமையை முடித்து இதில் தொண்டு செய்ய வாருங்கள், ஓரளவுக்கு செய்யுங்கள், அப்படிதான் வைத்திருந்தார்கள். இப்போ சமீப காலமாக இதை முழுமையாக எடுக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது பார்க்கிறோம். ஆனால் அது சரியான மகரிஷியினுடைய அந்த ஒரு மெத்தட் என்பது மாறிக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஆக இந்த கடமை, ஈகை இரண்டுமே அறம் என்பதில் செயலாக செய்யக்கூடியது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செய்தால் நாம் நமது சமுதாயம் மட்டுமல்ல, நமது சந்ததிகள் நன்றாக இருப்பதற்கு இது உபயோகரமாக இருக்கும் என்ற அளவிலே இந்த ஒரு சிந்தனையை கொடுத்த உமாபதி ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.